ஹாய் மக்களே, மேக சந்தேசம். இன்னைக்கு சீரியல் பார்க்கலாம். தாரா துருவ் கிட்ட சொல்றா, நான் ககன் கிட்ட தனியா பேசணும் அண்ணா அப்படின்ன உடனே துருவ் ககன் கிட்ட சொல்றாரு. ககனும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதே மாதிரி என் தங்கச்சி உங்ககிட்ட தனியா பேசினா எனக்கு சந்தோஷமா இருக்குன்றாரு. 2 ஜோடியுமே தனியா போறாங்க பேசுறதுக்கு. இங்க பூமி வரத்துக்காக, வீட்டை விட்டு வெளில வரத்துக்காக என்ன பிளான் பண்ணலான்னு யோசிச்சவளுக்கு அபூர்வா ரூம்ல போய் பாத்ரூம்ல ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு கனெக்ஷன் பண்ணிட்டு வரா. என்னம்மா அபூர்வா ரூம்ல இருந்து வெளியில வர, நீ இன்னும் போகலையா? நீ போகலைன்னா அங்க நிச்சயதார்த்தம் நடந்துருமா அப்படின்னு கேபி சொல்ல, அதுக்கு தாமாம்மா இங்க நான் ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு கனெக்ஷன் கொடுத்துருக்கேன், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போறா. அங்க சோஃபால உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்க அபூர்வா முன்னாடி போய் பந்தாவா உட்கார்றா. அபூர்வா மனசுக்குள்ளே இவளை பார்த்து, என்னடி ஏமாந்த நேரத்தில் அந்த ககன் வீட்டுக்கு ஓடலான்னு பார்க்குறியா அப்படின்னு மனசுக்குள்ளே பேசிக்கிறாங்க. இவளும் உன்னை எப்படியாவது நான் ஏமாத்திட்டு போய் தாண்டி ஆவேன்னு இவளும் நினச்சிக்கிறா. அந்த நேரம் இந்த சித்தி ஜூஸ் எடுத்துகிட்டு வராங்க அபூர்வாவுக்கு கொடுக்கறதுக்காக. அதே நேரம் நக்ஷத்ரா எனக்கு இல்லையா ஜூஸ் அப்படின்னு கேட்க, சரி அவளுக்கே கொடுத்துருங்க சித்தின்னு அபூர்வா சொல்ல, சித்தி நக்ஷத்ரா கிட்ட கொடுக்குறாங்க. அவன் நின்றுட்டே குடிக்கிறா. என்னடி நின்றுட்டே குடிக்கிற, சோஃபாவில் உட்காந்து குடி அப்படின்னு அபூர்வா சொல்ல, அவள் சோஃபாக்கு கிட்ட உட்காரலான்னு வரும்போது அங்கே உட்கார்ந்து இருக்கிற பூமி தன் காலால் அவளை தட்டி விட்டுறா. அந்த ஜூஸ் மொத்தமே அபூர்வா மேலே தெளிச்சிடுறா. அபூர்வா கோவப்பட்டு, இந்த மாதிரி பண்ணிட்டியேடி அப்படின்றாங்க. நான் போய் வாஷ் பண்ணிட்டு வரேன், இவளை இந்த வீட்டை விட்டு வெளில போகாத அளவுக்கு நீ பார்த்துக்கோ, இது அப்பா ஆர்டருன்னு சொல்லிட்டு அபூர்வா போகிறாங்க. போய் கொஞ்ச நேரத்திலேயே ஊன்னு கத்துறாங்க ஷாக் அடிச்சு. நக்ஷத்ரா ஓடி போய் அவங்க அம்மாவை டச் பண்ணுறா. அவளுக்கும் ஷாக் அடிச்சு நிற்கிறாங்க. இதை பார்த்த உடனே சித்தி, ஓ இவங்களுக்கு ஷாக் அடிச்சிருக்கு, இவங்களை கட்டையால் அடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டையை எடுத்துன்னு அடிக்கலான்னு வரும்போது அதுக்குள்ளேயே பூமி கனெக்ஷன் கட் பண்ணுறா. அதே நேரத்தை இது அடித்ததுனால பயங்கர வலியோடு கீழே வீழ்ந்துடுறாங்க அபூர்வா. என்ன ஆச்சு அப்படின்னு சரச்சந்திரா கேட்க, இந்த மருதாணி அபூர்வா சித்தி அடிச்சிட்டாங்க அப்பா அப்படின்னு பூமி சொல்ல, எதுக்கு அப்படின்னு கேட்க, ஷாக் அடிச்சது அதனால அடிச்ச மருமகனே அப்படின்னு சொல்ல, கேபி பூமியை பார்த்து நீ பண்ணதா அப்படின்னு சைக்கிளே கேட்கிறாரு. ஆமான்னு சொல்றா. சரி தூக்குங்க, ஹாஸ்பிட்டல் கொண்டு போலான்னு கொண்டு போறாங்க. அந்த நேரம் பூமி கேபி கிட்ட சொல்றா, நான் அங்க போயிட்டு வந்துடுறேன் மாமான்னு அவ கிளம்பிடுறா. இங்க ககன் தாரா கிட்ட, என்ன பேசணும் என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொன்ன உடனே, உங்களுக்கு காஃபி வைக்க தெரியுமான்னு கேட்குறா. தெரியுமே அப்படின்றாரு. எனக்கு காஃபி வைக்க தெரியாது, ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்கு நான் உங்களுக்கு காஃபி போட்டேன், அந்த டென்ஷனில் உங்களுக்கு சுகர் கூட போட மறந்துட்டேன், ஆனால் நீங்கள் குடிச்சிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. நீங்கள் எப்படி சுகர் அதிகமாக சாப்பிடுவீங்களா கம்மியாக சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்க, நான் நார்மலாக தான் சாப்பிடுவேன்றாரு. நான் அதிகமாக சாப்பிடுவேன், இனிமேல் நீங்கள் அதிகமாக சாப்பிட்ற அளவுக்கு பழக்கப்படுத்திக்கோங்க அப்படின்றா. எதுக்கு அப்படின்றாரு. ஏன்னா என்னோட பழக்கங்கள் எல்லாமே உங்களுக்கும் இருக்கணும் இல்லையா, நம்ம 2 பேருமே புருஷன் பொண்டாட்டி ஆக போகிறோம் இல்லையா அப்படின்றா. அந்த நேரத்தில் ககனுக்கு ஃபோன் கால் வருது. வீட்டில் பொண்ணு பார்க்குற படலம் நடந்துக்கிட்டு இருக்கு, நான் அப்புறம் பேசுகிறேன்றாரு. இருந்தாலும் கண்டினியூஸாக அவங்க ஏதோ கேட்க இவர் சொல்லிகிட்டே இருக்க, டக்குன்னு தாரா ஃபோனை பிடுங்கி, இந்த வீட்டில் பொண்ணு பார்க்குற படலம் நடந்துட்டுருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டு ஃபோனை வைக்கணும் இல்லையா, இது பேசிக் காமன் சென்ஸ் இல்லையா, என்கிட்ட பேசுறதுக்கே உங்களுக்கு நேரம் பத்தாது, அப்படி இருக்கும்போது இந்த ஃபோனை எதுக்கு பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறா. அவர் என்னோட ஆடிட்டர், இன்கம் டேக்ஸ் டீட்டெயில் கேட்டுட்டு இருக்காங்க, சொல்லணும் கொடு ஃபோனு அப்படின்னோடனே, யாரா இருந்தா என்ன அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறா. நானே பேசிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட, நீங்க பேச மாட்டேன்றீங்க அப்படின்னு அவ கேட்க, நீ தான் பேசிட்டு இருக்கல பேசுன்றாரு. தலைமையில கையை வச்சு உட்காந்துருக்காரு ககன். பூரையும் துருவ் கிட்ட சொல்லிடுறா, நான் சிவான்ற பையனை லவ் பண்ண, கல்யாணம் மேடவரில் நின்று போச்சு அப்படின்னு சொல்ல துருவ் சிரிக்கிறாரு. என்னாச்சு, என் அண்ணன் இது கூட உங்ககிட்ட சொல்லிட்டாரா அப்படின்னு பூரி கேட்க, உங்கள் அண்ணன் எல்லாத்தையும் சொல்லிட்டாரா, அதனால தான் உங்கள் ஃபேமிலி மேலே எங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வந்திருக்குன்றாரு. அப்போ என்னை பிடிச்சிருக்கான்னு பூரி கேட்குறா. பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாரு. இங்கே தாரா, நான் இவ்வளோ நேரம் நானே பேசிக்கிட்டு இருக்கேன், நீ உங்களை பற்றி சொல்லுங்கள், நான் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறா. இல்லை, என் தங்கச்சிக்கும் உன் அண்ணனுக்கும் கல்யாணம் நடக்கணும்னா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணுமா அப்படின்னு கேட்குறாரு. இது கேட்ட உடனே ஷாக்கான தாரா, என்ன உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்க, இல்லை இந்த மாதிரி ஃபோனை பிடுங்கி வச்சுக்கிறது, ஓவர் எக்ஸ்பிரசிவ், ஓவர் எக்ஸைட்மெண்ட் இருக்கிற பொண்ணு அப்படின்ன உடனே பூரியோ அண்ணான்னு ஓடி பூரியோ அண்ணான்னு கூப்பிட்டுக்கிட்டே கட்டி பிடிச்சிக்கிறா. எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கண்ணா, நான் டிசைட் பண்ணிட்டேன், அவர் தான் என் புருஷன், மீதி ஆக வேண்டிய காரியங்கள்லாம் நீ பாரு அண்ணா அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் தாரா கேட்குறா, இதுக்கு முன்னாடி ஏதோ சொல்ல வந்தீங்களே அப்படின்ன உடனே, இல்லை இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை, நல்லா இருக்கு அப்படின்னு மழுப்பிடுறாரு. தாரா தான் ரொம்ப டென்ஷனோட இருக்கிற அந்த நேரத்தில் ஒரு பொண்ணு ஐயா அம்மான்னு ஓடி வரா. யார் நீ அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இந்த வீட்டுக்கு தாரா அம்மாவும்
துருவ் ஐயாவும் வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு நான் திங்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப டென்ஷனா இருந்தவன, "இத பாரு முதல்ல வீட்ட விட்டு வெளில போ" அப்படின்னு சொன்னவங்க, அவகிட்ட மொபைல் இருக்கிறத பார்த்துட்டு, "ஓ! அப்படியாம்மா, மேல பேசிட்டு இருக்காங்கம்மா. அவங்க அங்க தான் இருக்காங்க. சரி ஒரு நிமிஷம் உன் மொபைல குடுன்னு" சொல்லிட்டு அவகிட்ட இருந்து மொபைல வாங்கிட்டு போய் பூமிக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. "சரி அத்தை, நான் வந்துகிட்டே இருக்கேன். பக்கத்துல தான் இருக்கேன். நீங்க எப்படியாவது கொஞ்சம் தடுத்து நிறுத்துங்க. அதுக்குள்ள எனக்கு அந்த துருவோட ஃபோன் நம்பர் எனக்கு வேணும். நீ யார்கிட்டயாவது கேட்டு எனக்கு அனுப்பி விடுங்க அத்தை" அப்படின்னு சொல்றா. சரிம்மான்றாங்க. சாரதா வந்து அந்த வேலைக்கார பொண்ணு கிட்ட, "உன் ஐயாவோட நம்பர் இருந்தா குடு" அப்படின்னு சொல்லும்போது, அவ குடுக்கும் போதே ககன் மேல இருந்து கீழே இறங்கி வரார். ககனை பார்த்த உடனே மறைக்கிறாங்க சாரதா. இதை பார்த்த ககனுக்கு டவுட் வந்து, என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேட்குறாரு. அந்த வேலைக்கார பொண்ணு சொல்றா, ஐயாவோட நம்பர் கேட்டாங்க ஐயா அப்படின்ன உடனே, அந்த மாதிரி எதுவும் இவங்க நம்பர் கேட்டால் கொடுக்காதீங்கன்னு சொல்றாரு. அம்மா நீ எதையும் ட்ரை பண்ணாதம்மான்னு சொல்லிட்டு ககன் போக, அந்த வேலைக்கார பொண்ணு, "நான் போய் துருவ ஐயா கூட்டிகிட்டு வரேம்மான்னு" சொல்கிறா. "இல்லைம்மா நீ இங்கே இரு, நான் போய் கூட்டிகிட்டு வரேன்னு" சொல்லிட்டு சாரதா போகிறாங்க. அதே நேரம் துரு பூரி கிட்ட உங்கள் நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது, சாரதா, "நான் கொடுக்குறேன்ப்பா, முதல்ல உன் நம்பர் சொல்லு, நான் உனக்கு கால் பண்ணுறேன்னு" சொல்லிட்டு கேட்க ஃபோன் நம்பர் சொல்கிறாரு. "சரிப்பா டைம் ஆயிடுச்சு, நீங்கள் கீழே இறங்கி வாங்கப்பா, நான் உனக்கு அப்புறம் கால் பண்ணுறப்பான்னு" சொல்லிட்டு கீழே இறங்கி வந்து பூமிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறா. பூமி, "இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் அத்தை, நீங்கள் ரிலாக்ஸ் ஆகுங்க" அப்படின்றா. "சரிம்மா ஜாக்கிரதையாக பேசி, எந்த சண்டையும் வரக்கூடாது, எல்லாமே ஸ்மூத்தா நடக்கணும்னு" சொல்றாங்க. சரின்றா. 2 ஜோடிகளும் வந்து ஹால்ல உட்கார்றாங்க. அப்ப தாரா சொல்றா, "நம்ம எல்லாருக்குமே பிடிச்சி போச்சு, இனிமே என்கேஜ்மெண்ட் ஷாப்பிங் பண்ணிக்கலாமா அப்படின்னும் போதே துருவுக்கு கால் வருது பூமி கிட்ட இருந்து. "யார் சொல்லுங்க" அப்படின்னோடனே, "இப்போ யாருக்கு உன் தங்கச்சியை கொடுத்து கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவரோட பொண்டாட்டி பேசுறேன்" அப்படின்றா. "இந்த விஷயம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியுங்க, இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணீங்க" அப்படின்னு துரு கேட்குறாரு. "ஓ அப்படியா, அப்படின்னா ஸ்பீக்கரில் போட்டு ககன் மாமா கிட்ட உங்கள் ஃபோனை கொடுங்க" அப்படின்னு சொல்ல அவர் ஸ்பீக்கரில் போடுறாரு. "என்ன ககன் மாமா, உன் பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டீங்களா" அப்படின்ன உடனே ககன் அவங்க அம்மாவை முறைக்கிறாரு. "பூமி" அப்படின்றாரு. "என்ன எதுக்கு கத்துறீங்க" அப்படின்னு அவளும் அங்கே கத்த. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.